அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த முதல்வர் ரங்கசாமி 15 நிமிடத்திற்கு மேலாக கடும் வெயிலில் காத்திருப்பு. அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு கோஷமிட்டபடி இருந்தவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு. சட்ட மாமேதை அம்பேத்கரின் 67வது நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்வுகள் நடைபெற்றது. புதுச்சேரியில் காங்கிரஸ், திமுக, பாஜக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர், சமூக நல அமைப்பினர் மற்றும் பல்வேறு தலித் கூட்டமைப்பினர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அம்பேத்கர் சிலைக்கு புதுச்சேரி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் தலைவர் பிரகாஷ்குமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அப்பொழுது அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த முதலமைச்சர் ரங்கசாமியை கண்டதும் அவர்கள் கீழே இறங்கி வராமல் சுமார் 15 நிமிடத்திற்கு மேலாக புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டு வரும் சிறப்பு கூறு நிதியில் மோசடி நடப்பதாகவும் அதை முழுமையாக செலவு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலைக்கும் கீழே 15 நிமிடத்திற்கு மேலாக கடுமையான வெயிலில் காத்திருந்தனர். அப்போது போலீசாரும் வேடிக்கை பார்த்தபடி இருந்த நிலையில் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமை இழந்த போலீசார் அம்பேத்கர் சிலையின் மீது ஏறி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினரை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர். அப்போது போலீஸ் அராஜகம் செய்வதாக கண்டித்து அவர்கள் மேலும் கோஷங்களை எழுப்பியதால் புதுச்சேரி சட்டப்பேரவை முன்பு பரபரப்பு நிலவியது. இதனை அடுத்து முதல்வர் ரங்கசாமி அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.